அரசு பள்ளிகளுக்கு தேவையான இணைய சேவை கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்புகள் செலுத்த வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டிருப்பது ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 37,553 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளிகளுக்கு தேவையான இணையதள வசதி BSNL நிறுவனத்தின் மூலம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கான கட்டணத்தை பள்ளிக் கல்வித்துறை செலுத்தாமல் உள்ளாட்சி அமைப்புகளை செலுத்த சொல்லுவதுதான் ஆசிரியர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கட்டணம் 40% வரை குறைக்கப்பட்டிருப்பதுடன் இணைய வேகமும் அதற்கேற்ப குறைக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் என குற்றம் சாட்டும் ஆசிரியர்கள் இணைய வேகத்தை மீண்டும் அதிகரித்து அதற்கான தொகையை பள்ளி கல்வித்துறையே செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குப்பையை அள்ளக்கூட போதிய நிதியின்றி தள்ளாடி வரும் உள்ளாட்சி அமைப்புகள் சாலை போன்ற வசதிகளை செய்து கொடுக்கவே குழாயடி சண்டை போடுகிறார்கள். இவர்கள் எப்படி பள்ளி கல்வித்துறைக்காக கட்டணம் செலுத்துவார்கள் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உறவினர்கள் இல்லாததால் சிகிச்சைக்காக வந்த நோயாளியை மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் சலவை தொழிலாளர் தெருவைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி வேல்முருகன் உடல்நலக்குறைவால் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரை உள்நோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இவருடன் உறவினர்கள் யாரும் வராததால் வேல்முருகனை மருத்துவர்கள் உள்நோயாளிகள் பிரிவில் அனுமதிக்க முடியாது என கூறி வெளியே அனுப்பியுள்ளனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை சிறப்பாக செயல்படுகிறது என கூறும் மாரத்தான் அமைச்சர் இதுபோன்ற சம்பவங்களுக்கு என்ன பதில் கூறப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் காவல் சோதனை சாவடி அருகே சாலை ஓரத்தில் மதுப்பிரியர்கள் அட்டூழியம் செய்வதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேடவாக்கம் மாம்பாக்கம் பிரதான சாலையில் செயல்பட்டு வரும் 2 பெட்டி கடைகள் அறிவிக்கப்படாத டாஸ்மாக் பார் போல செயல்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த கடைகளுக்கு அருகே சாலையில் மது அருந்தும் மதுப்பிரியர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் இதுகுறித்து சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாலையோர வியாபாரிகளை விரட்டியடிக்கும் காவல்துறை இப்படிப்பட்ட மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. தன்னைத்தானே நம்பர் 1 என சொல்லிக்கொள்ளும் திராவிட மாடல் முதல்வர் ஆட்சியில் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி சிறிய அண்டாவில் நடத்தப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மாசிமகம் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு செட்டித்தோப்பு குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக செட்டித்தோப்பு குளம் பராமரிக்கப்படாமல் கழிவுநீர் சூழ்ந்து சேதமடைந்து காணப்படுகிறது. குளத்தை சீரமைக்க வேண்டும் என திராவிட மாடல் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் தெப்பக்குளத்தில் நடக்க வேண்டிய தீர்த்தவாரி நிகழ்ச்சி அண்டாவில் நீர் நிரப்பி நடத்தப்பட்டு உள்ளது. ஸ்டாலின் அரசு இந்த அவலங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் காலம் வரும் என பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மணலி மண்டலத்தை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு மண்டல குழு கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மணலி மண்டலத்தை திருவொற்றியூர் மண்டலத்திற்கும் மாதவரம் மண்டலத்திற்கும் தனித்தனியாக பிரித்துக் கொடுப்பதாக திறனற்ற திமுக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வெள்ளம் ஏற்படும் நேரங்களில் கடும் பாதிப்பு ஏற்படும் என்றும் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுக கவுன்சிலர்களான ராஜேஷ் சேகர், ஸ்ரீதர், ஜெய்சங்கர் ஆகிய மூவரும் மணலி மண்டலத்தை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பதாகைகளை ஏந்தி மண்டல குழு கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த வருவாய் ஈட்டு குடிக்கும் இந்த சூழ்நிலையில எங்களுடைய மக்கள் பகுதிக்கு வேலைகள் செய்வது ரொம்ப தாமதமாக ஏற்படுகிறது. ஏன் என்று சொன்னால் பணம் பற்றாக்குறை என்பதால் சாலை வசதிகளும் போக்குவரத்து மிகவும் சிரமப்பட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் மண்டலத்தை பிரித்து மாதவரமும் திருவொற்றியூரும் கொண்டு சென்றால் எங்களுடைய மனதி மக்கள் மிகவும் பாதிப்பார்கள் என்பது இது தெல்ல தெளிவாக தெரிகிறது.